நீங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணினாலும் இந்த 10 மிஸ்டேக்ல ஏதாவது நீங்க செய்துட்டு இருந்தா உங்களால ஒருபோதும் ஃபினான்ஷியலி ஃப்ரீ ஆக முடியாது. இது ஒரு தியரி வீடியோ இல்ல, ரியல் லைஃப்ல நடந்த எக்ஸாம்பிள்ஸ் வச்சு ஒவ்வொரு மிஸ்டேக்கையும் நான் பிரேக் பண்ணி காமிக்க போறேன். நம்பர் 7 மிஸ்டேக் 90% பேரு தெரியாம செய்கிற ஒண்ணு. அது வரைக்கும் பொறுமையா பாருங்க. வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். இது மாதிரி ரியல் பிராக்டிக்கல் கண்டென்ட் தினமும் பார்க்கணும்னா இப்பவே விதை தமிழா மோட்டிவேஷனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்க. இப்போ ஆரம்பிக்கலாம். இந்த 10 மிஸ்டேக்ஸ் ரிச் ஆகுறவங்களும் ஒரு காலத்துல செஞ்சிருப்பாங்க. வித்தியாசம் என்னன்னா அவங்க இதை கண்டுபிடிச்சு மாத்திக்கிட்டாங்க. நாம பெரும்பாலானவங்க இதே மிஸ்டேக்ஸை வருஷக்கணக்கா ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கோம். ஆனா ஏன்னு கூட கவனிக்கிறதே இல்லை. இந்த வீடியோவுல ஒவ்வொரு மிஸ்டேக்கும் அது எப்படி நம்ம வாழ்க்கையில வருது, அதோட ரியல் காஸ்ட் என்ன, அதை எப்படி மாத்துறது, இதை 3 ஸ்டெப்ல பார்ப்போம். நீங்களும் இப்பவே இதை கண்டுபிடிச்சா உங்க ஃபினான்ஷியல் ஃபியூச்சர் முழுசா மாறும். லெட்ஸ் ஸ்டார்ட். முதல் மிஸ்டேக், ஒரே சேலரியை மட்டும் நம்பி இருக்கிறது. இது கேக்குறதுக்கு சிம்பிளா இருக்கும், ஆனா இதுதான் மோஸ்ட் காமன் ட்ராப். ஒருத்தர் ஒரு ஐடி கம்பெனில 7 வருஷமா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. சேலரி நல்லா இருந்துச்சு, இஎம்ஐகள் எல்லாம் ஆன் டைம் கட்டிட்டு இருந்தாங்க. ஆனா ஒரு நாள் கம்பெனி ஒரு ரீஸ்ட்ரக்சரிங் அறிவிச்சது. அவங்க ஜாப் போச்சு. அந்த ஒரு நிமிஷத்துல அவங்களோட இன்கம் முழுசா 0 ஆகிடுச்சு. சேவிங்ஸ் எல்லாம் 2 மாசத்துக்குள்ள கரைஞ்சிடுச்சு. அந்த ஸ்ட்ரெஸ் ஃபேமிலியோட ரிலேஷன்ஷிப்பை கூட அஃபெக்ட் பண்ணுச்சு. இதே நேரத்துல இன்னொருத்தர் சேம் கம்பெனில சேம் டெசிக்னேஷன்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தவர் வீக்கெண்ட்ல ஒரு சின்ன ஸ்கில் டெவலப் பண்ணி ஃப்ரீலான்ஸா ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் கிரியேட் பண்ணி வச்சிருந்தாங்க. லே ஆஃப் வந்தப்போ அவங்க ஸ்ட்ரெஸ் இல்லாம ஹேண்டில் பண்ணாங்க. ஏன்னா அவங்க கிட்ட ஒரு பேக்கப் ஆல்ரெடி இருந்துச்சு. ஒரே இன்கம் சோர்ஸ், ஒரு ரிஸ்க். உங்க எக்ஸிஸ்டிங் ஸ்கில்லை ஒரு சின்ன அளவுல வேற ஒரு சேனல்ல மானிட்டைஸ் பண்ண முயற்சி பண்ணுங்க. இரண்டாவது மிஸ்டேக், நான் இதுக்கு தகுதி இருக்கேன்னு நினைச்சு தேவையில்லாத எல்லாத்தையும் வாங்குறது. நியூ போன், பிராண்ட் க்ளோத்ஸ், அவுட் சைட் ஃபுட், ஒவ்வொரு வீக்கெண்டும் ஷாப்பிங், இதெல்லாம் வாண்ட், நீட் இல்ல. ஒருத்தர் தினமும் காலையில ஒரு காஃபி ஷாப்ல 150 ரூபாய்க்கு காஃபி, மதியம் ஸ்விக்கி ஆர்டர், மாசத்துக்கு 2 முறை ஒரு நியூ ட்ரெஸ், இதெல்லாம் சின்ன சின்ன ட்ரீட்ஸ்ன்னு நினைச்சாங்க. ஆனா மாசம் முடியும் போது இந்த சின்ன எக்ஸ்பென்சஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய அமௌண்ட் ஆகிடுச்சு, அவங்களுக்கே தெரியாம. இதே அமௌண்டை ஒரு எஸ்ஐபில போட்டிருந்தா? இதுக்கு சொல்யூஷன் சிம்பிள். ஒவ்வொரு பர்ச்சேஸ் பண்றதுக்கு முன்னாடி ஒரு நொடி நிறுத்தி கேளுங்க. நீடா இருந்தா வாங்குங்க, வாண்டா இருந்தா 24 மணி நேரம் வெயிட் பண்ணுங்க. பெரும்பாலும் அந்த அர்ஜ் போயிடும். மூணாவது மிஸ்டேக், ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் வைக்காம இருக்கிறது. யோசிங்க, ஒரு பைக் ஆக்சிடென்ட், ஒரு சடன் ஹாஸ்பிட்டல் பில், ஒரு ரிப்பேர். எமர்ஜென்சி ஃபண்ட் இல்லாதவங்க இந்த நேரத்துல கிரெடிட் கார்டுலயோ ஹை இன்ட்ரெஸ்ட் பர்சனல் லோன்லயோ சார்ந்திருக்க வேண்டி வரும். 3 to 6 மாசத்துக்கான எக்ஸ்பென்சஸ் அளவுக்கு ஒரு ஃபண்ட் வச்சிருந்தா இந்த சைக்கிள்ல இருந்து முழுசா காப்பாத்திக்கலாம். முக்கியம் கன்சிஸ்டன்சி தான். நாலாவது மிஸ்டேக், மணியை பத்தி கத்துக்காம இருக்கிறது. ஸ்கூல்ல, காலேஜ்ல இந்த பேசிக் பினான்சியல் லிட்ரஸி சொல்லி கொடுக்கல. இந்த நாலேஜ் இல்லாம டிசிஷன்ஸ் எல்லாம் கெஸ்வர்க்காவே இருக்கும். தினமும் 15 நிமிடம் ஒரு நல்ல பினான்சியல் புக் படிக்கிறதோ, ஒரு
ரிலையபிள் யூடியூப் சேனல் பார்க்கிறதோ இந்த ஹாபிட்டை ஆரம்பிங்க. 5வது மிஸ்டேக், சம்பளம் கூடும்போது எக்ஸ்பென்ஸையும் அதே ரேட்ல கூட்டுறது. இதுக்கு லைஃப் டைம் இன்ஃப்ளேஷன்னு பேரு. ப்ரொமோஷன் கிடைச்ச உடனே பெரிய ஹவுஸுக்கு ஷிஃப்ட் ஆகுறது, புது கார் வாங்குறது. ஒருத்தர் 5 வருஷத்துல 3 ப்ரமோஷன் வாங்கினாங்க. ஆனா சேவிங்ஸ் அக்கவுண்ட் பேலன்ஸ் 5 வருஷம் முன்னாடி எப்படி இருந்துச்சோ அப்படியே இருந்துச்சு. சொல்யூஷன், சம்பளம் கூடும்போது அந்த ஹைக் அமௌண்ட்ல ஒரு பிக்ஸ்டு பர்சன்டேஜை டைரக்டா சேவிங்ஸ் அல்லது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ரீடைரக்ட் பண்ணுங்க. லைஃப் ஸ்டைலுக்கு போக விடாதீங்க. ப்ரொமோஷன் கிடைக்கும் போது சேவிங்ஸ் ரேட் கூட வேணும், லைஃப் ஸ்டைல் மட்டும் கூடக்கூடாது. 6வது மிஸ்டேக், நிறைய மணி சேர்ந்தப்புறம் இன்வெஸ்ட் பண்றேன்னு வெயிட் பண்றது. இது ஒரு வெரி எக்ஸ்பென்சிவ் மிஸ்டேக். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் டைமை பொறுத்தது. ஒருத்தர் 25 வயசுல ஆரம்பிச்சு இன்னொருத்தர் 35 வயசுல ஆரம்பிச்சு முதல் நபர் வெறும் 10 வருஷம் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணியும் இரண்டாவது நபரை விட அதிகமாக சேர்த்திருப்பாங்க. டைம் தான் உங்கள் பிக்கெஸ்ட் அசெட். 7வது மிஸ்டேக், 90% பேரு புரிஞ்சிக்காத ஒண்ணு, எல்லா டெபிட்டும் ஒரே மாதிரி இல்ல. ஹை இன்ட்ரெஸ்ட் கிரெடிட் கார்டு டெபிட், பர்சனல் லோன்ஸ் வித்தவுட் a clear purpose, இவை ட்ராப் தான். ஆனா ஒரு ஸ்கில் டெவலப் பண்ண எடுக்கிற எஜுகேஷனல் லோன், ஒருத்தர் ஒரு சர்டிபிகேஷன் கோர்ஸுக்கு லோன் எடுத்து அந்த ஸ்கில் வச்சு சேலரிய 2 மடங்கு ஆக்கிட்டாங்க. இன்னொருத்தர் தேவையில்லாத கேட்ஜெட்ஸ் வாங்க கிரெடிட் கார்டு டெபிட் சேர்த்து அது ஒரு ட்ராப் ஆயிடுச்சு. டெபிட்டை முழுசா அஞ்சி ஓடாதீங்க. ஒவ்வொரு லோன் எடுக்கும் போதும் கேளுங்க, இது என் ஃபியூச்சர் இன்கமை கூட்டுதா இல்ல வெறும் ஒரு எக்ஸ்பென்ஸா மட்டும் இருக்குதா? அந்த கேள்விதான் ட்ராப்புக்கும் டூலுக்கும் நடுவுல உள்ள வித்தியாசத்தை காட்டும். 8வது மிஸ்டேக், சோசியல் மீடியால மத்தவங்களோட லைஃப் ஸ்டைலை பார்த்து தன்னோட ப்ராக்ரஸை கம்பேர் பண்றது. இன்ஸ்டாகிராம்ல ஒருத்தர் புது கார், ஃபாரின் ட்ரிப், எக்ஸ்பென்சிவ் பிராண்ட்ஸ் போஸ்ட் பண்றதை பார்த்து மத்தவங்க வெளியே காமிக்கிற இமேஜ் அவங்க ரியல் பினான்சியல் சிச்சுவேஷன் இல்லாம இருக்கலாம். உங்க ஜர்னி உங்க பேஸ்ல தான் நடக்கணும். 9வது மிஸ்டேக், ஸ்பெசிபிக் கோல் இல்லாம ரேண்டமா மணி ஹேண்டில் பண்றது. ரிச் ஆகணும்னு ஒரு வேக் விஷ் ஒரு பிளான் ஆகாது. ஆனா 3 வருஷத்து 5 லட்சம் எமர்ஜென்சி ஃபண்ட் உண்டாக்கணும்னு இன்னைக்கே ஒரு பேப்பர் எடுத்து உங்க அடுத்த 3 பினான்சியல் கோல்ஸை ஸ்பெசிபிக் அமௌண்ட்டும் டைம்லைனும் வச்சு எழுதி வைங்க. கடைசி மிஸ்டேக், நிறைய பினான்சியல் கண்டென்ட் பார்த்துட்டு ஒரு ஆக்ஷனும் எடுக்காம இருக்கிறது. இந்த வீடியோ கூட இதுக்கு ஒரு உதாரணமாகலாம். நாலேஜ் மட்டும் போதாது, இன்னைக்கே இப்பவே ஒரு சின்ன ஸ்டெப் எடுங்க. ஆக்ஷன் தான் ரியல் சேஞ்சை கொண்டு வரும், நாலேஜ் இல்ல. ஒரே இன்கம் சோர்ஸ், ஒரே சேலரிய மட்டும் நம்பி இருக்கிறது. ஜாப் போனா பேக்கப் எதுவும் இல்லை. நீட் வெர்சஸ் வாண்ட்ஸ் தெரியாதது. தகுதி இருக்கேன்னு நினைச்சு தேவையில்லாத எல்லாத்தையும் வாங்குறது. எமர்ஜென்சி ஃபண்ட் இல்லாதது. சடன் எக்ஸ்பென்ஸ் வந்தா கிரெடிட் கார்டு லோனை சார்ந்திருக்க வேண்டி வரும். டெபிட் சைக்கிள் ஆரம்பிச்சிடும். பினான்சியல் எஜுகேஷனை இக்னோர் பண்றது. இன்ட்ரெஸ்ட், டாக்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி பேசிக் நாலேஜ் இல்லாம டிசிஷன்ஸ் எல்லாம் கெஸ் ஒர்க். லைஃப் ஸ்டைல் இன்ஃப்ளேஷன், சம்பளம் கூடும்போது எக்ஸ்பென்ஸும் அதே ரேட்ல கூடுது, சேவிங்ஸும் ஒருபோதும் கூடாது. இன்வெஸ்டிங்கை டிலே பண்றது. நிறைய மணி சேர்ந்தப்புறம் ஆரம்பிக்கலாம்னு வெயிட் பண்றது. காம்பவுண்டிங் ஓட டைம் அட்வான்டேஜை இழக்கிறது. எல்லா டெபிட்டும் ட்ராப்னு நினைக்கிறது. 90% பேருக்கு தெரியாத மிஸ்டேக். ஹை இன்ட்ரெஸ்ட் பேட் டெபிட்க்கும் ஸ்கில் ஆர் இன்கம் பில்ட் பண்ண உதவுற குட் டெபிட்டுக்கும் உள்ள வித்தியாசம் தெரியாதது.
கம்பேரிசன் ட்ராப். சோஷியல் மீடியால மத்தவங்க லைஃப் ஸ்டைலை பார்த்து தன்னோட ப்ராக்ரஸை கம்பேர் பண்றது. கிளியர் ஃபினான்ஷியல் கோல்ஸ் இல்லாதது. ரிச் ஆகணும்னு ஒரு வேக் விஷ், ஸ்பெசிபிக் அமௌண்ட் ஆர் டைம்லைன் இல்லாதது. நாலேஜ் மட்டும் ஆக்ஷன் இல்ல. நிறைய ஃபினான்ஷியல் கண்டென்ட் பார்த்துட்டு ஒரு சின்ன ஆக்ஷனும் எடுக்காம இருக்கிறது. இந்த 10ல எது உங்களுக்கு அப்ளிகபிளா இருக்கும்னு கமெண்ட்ல போடுங்க. இது போன்ற மோட்டிவேஷனல் வீடியோஸ்க்கு விதை தமிழா மோட்டிவேஷனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோ சாட்டர்டே வரும். அப்போ பாப்போம். நான் விதை தமிழா. நன்றி, வணக்கம்.